டூடு டிவி. முன்னொரு காலத்துல ராம் நகர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல கிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் ராம்வீர், இன்னொருத்தர் ராஜு. அவங்க 2 பேருமே ரொம்பவே தைரியமான பசங்க. 2 பேருமே தினமும் வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காட்டு வழியா தான் போனாங்க. அவங்க பள்ளிக்கூடம் அவங்க கிராமத்துல இருந்து தள்ளி ஒரு நகரத்துல இருந்தது. ஒரு நாள் 2 பேருமே காட்டு வழியா பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்ப திடீர்னு அங்க வித்தியாசமா ஏதோ நடந்தது. அவங்க முன்னாடி புகைய பாக்குறாங்க. அங்க பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பயங்கரமான சத்தமும் வந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான பூதம் தான் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பயத்துல 2 பேரும் புட்டி நிக்கிறாங்க. அப்புறம் அந்த பூதம் மோசமான குரல்ல பேசுது. நானு பயங்கரமான ஷைத்தான். நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியமான பசங்க. நாளைக்கு நான் ரொம்ப தைரியமான பசங்களை பலி கொடுக்க போறேன். ஏன்னா நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. அப்புறம் அந்த பூதம் இவங்க 2 பேத்தையும் தான் கையால பிடிச்சு தூக்கி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு அழகான தேவதை ஒரு இரும்பு கூண்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 சகோதரர்களுக்கும் உடனே புரிஞ்சு போயிடுது. அந்த மோசமான பூதம் அந்த அழகான ராட்சசிய கல்யாணம் பண்ணிக்க போகுது. இப்ப நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க. நாளைக்கு அமாவாசை ராத்திரி என்னோட சொந்த பந்தம் எல்லாம் வர போறாங்க. நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறேன். அப்போ உங்க 2 பேரையும் நான் பலி கொடுக்க போறேன்டா. அதை கேட்ட உடனே 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அந்த பூதம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. பசங்களா, இந்த சைத்தான் கிட்ட நீங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நாளைக்கு உங்களை பலி குத்துடுவான். இந்த ராட்சசன் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண போறான். என் தலையெழுத்த பாருங்க. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலையே. இல்ல, ப்ளீஸ் அழாதீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நாம ஒரு விஷயம் செய்யறதுக்கு தைரியம் இருந்தா அதுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருவோம். இங்க இருந்து போக கண்டிப்பா நமக்கு ஒரு வழி இருக்கும். இங்க இருந்து போறதுக்கு எந்த வழியும் இல்ல. நம்ம இங்க இருந்து போகணும்னு ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அவனுக்கு உடனே தெரிஞ்சிடும். அவன் இங்க ஓடி ஓடி வந்துருவான். நான் இந்த கூண்டுல மாட்டிட்டு இருக்கனே. கண்டிப்பா இங்க இருந்து போக ஏதாவது வழி இருக்கும். கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது அந்த ராட்சசன் செத்தாதான் நடக்கும். எப்படி இது சாத்தியமாகும்? இந்த பூதத்துக்கு தான் நிறைய சக்தி இருக்கு. நான் ஒரு சாதாரணமான பையன். என்னால எப்படி அந்த பெரிய பூதத்தை எதிர்த்து சண்டை போட முடியும்? ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்க ஒரு மில் இருக்கு. மில்லுல இருக்கிற ஒரு கூண்டுல ஒரு கிளி இருக்கு.
அந்த கிளியில அந்த ராட்சசனோட உயிர் இருக்கு. நம்ம அந்த கிளிய சாவடிச்சிட்டா அந்த ராட்சசனும் செத்துருவான். நம்ம இங்க இருந்து விடுதலை ஆயிடுவோம். சரி, நான் முயற்சி பண்றேன். அந்த பூதம் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அதுக்கு தண்டனை கிடைக்கும். ராஜு மரம் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்புறம் அந்த கிளிய பார்க்கறான். ராஜு அந்த கிளிய பார்த்த உடனே அந்த கிளி சத்தமா கத்த ஆரம்பிக்குது. ராஜு அந்த கிளிய நோக்கி போறான். போய் அந்த கூண்டை பிடிச்சு கூண்டுல இருந்து கிளிய வெளியே எடுக்கிறான். உடனே அந்த பூதம் அவன் முன்னாடி தோன்றுது. பசங்களா, அந்த கிளிய விட்டுருங்க, அந்த கிளிய விட்டுருங்க, இல்லனா நான் உங்களை சாவடிச்சிடுவேன். அந்த கிளிய எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த பூதம் ஒரு வாளோட ராஜுவை நோக்கி போகுது. ராஜு, அந்த கிளிய விட்டுறாத, அந்த கிளிய விட்டுறாத, அவன் நம்மள சாவடிச்சிடுவான். கிளியோட கழுத்து நெருக்கி சாகடிச்சிடுங்க. ராஜு அந்த கிளியோட கழுத்தை நெரிக்கிறான். உடனே அந்த பூதம் எரிஞ்சு போயிடுது. உடனே அந்த தேவதையும் விடுவிக்கப்படுறாங்க. அந்த தேவதை ராஜுவை கட்டி பிடிச்சி, நீ உண்மையாவே ரொம்ப தைரியமானவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவதை ஒரு மாயப்படகை கூப்பிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் அதுல உட்கார்ந்து ராஜுவோட கிராமத்துக்கு போறாங்க. தேவதை அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மாக்கன்லால் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாக்கன்லால் நல்ல மனுஷனாவும் நேர்மையானவராகவும் இருந்தாரு. அவருடைய மனைவி அப்புறம் 2 பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய பசங்க 2 பேரும் கூட நேர்மையானவங்களா இருந்தாங்க. இங்க பாருமா, நாம குலதெய்வத்தை பார்த்து ரொம்ப மாசங்களாச்சு. நாம குடும்பத்தோட போய் நம்ம குலசாமிய பார்த்துட்டு வரணும். நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பசங்களா, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. சரிம்மா, நாங்களும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். காலையில எழுந்திருச்சு எல்லாரும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவிலுக்கு போனாங்க. கோவில் ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க போற வழியெல்லாம் பாறைங்களா இருந்துச்சு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தர நேரம் அவங்க கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கோவில் சத்திரத்திலேயே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருந்த ஆத்துல நல்லா சுத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு உள்ள போய் குலதெய்வத்தை பார்த்து அவங்க எல்லார் பேர்ல அர்ச்சனையும் பண்ணாங்க. பூசாரி வணக்கம்.
வாங்கப்பா. இதான் நம்ம பூசாரி. நீங்க எப்ப பிறந்தீங்களோ அப்பதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பசங்க சாமியாரோட கால்ல விழுந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செல்வத்தோட சந்தோஷத்தோட நீங்க வாழணும். அப்பா, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்பா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆனா ராத்திரி ஆகிறதுக்குள்ள வந்துடணும். சரிப்பா, ராத்திரி ஆகிறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். 2 பசங்களும் காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை அவங்க பார்த்துக்கிட்டே போனாங்க. மான், முயல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்க இருந்த மரங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் மலைக்கு மேல இருந்த அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு இருட்டானதே தெரியல. அவங்க இப்போ காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. திடீர்னு பயங்கரமா இருட்டுச்சு. அந்த இருட்டுல திரும்பி போற வழிய அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு எல்லா இடமும் பனியால மூடப்பட்டுச்சு. விதவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு. இது கேட்டு 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பத்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க. டேய், நீ பயப்படாத, நான் கூட இருக்கல்ல. பேய் பிசாசெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, எனக்கெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தீய பத்த வச்சாங்க. அப்போ அவங்க பார்வையில தெரிஞ்சது அங்க 4 பக்கத்துலயும் எலும்பு கோடுகள் விழுந்திருந்துச்சு. அப்புறம் ஆவிகள் அவங்க முன்னாடி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. அவங்க வாயில இருந்து வார்த்தையே வெளியே வரல. அப்ப அந்த பேய்ங்க அவங்கள நோக்கி வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. நில்லுங்க. ஒரு சாமியார் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு வாள் இருந்துச்சு. அப்போ சாமியார் சொன்னாரு, நெல்லு பிரேதாத்மா, நீ இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே அந்த சாமியார் கையில இருந்த வாளை வீசினாரு. அப்போ அந்த பேய்களோட தலை உருண்டு கீழே விழுந்துச்சு. அதுங்களோட உடம்பு தலையும் 2 ஓட ஆரம்பிச்சது. ஆனாலும் அவங்க யாரும் அழிஞ்சு போகல. கொஞ்ச நேரத்துல எல்லா ஆண் மக்களும் அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க 2 பேரும் அந்த சாமியார் காலில் விழுந்தாங்க. சாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட உயிரையே நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க வரலனா 2 பேருமே செத்திருப்போம். சாமியார் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க 2 பேரையும் தான் கூட வர சொல்லி அவரு கூப்பிட்டாரு. 2 பேரும் அந்த சாமியாருக்கு பின்னாடியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குடிசை பக்கத்துல அவங்க போனாங்க. அந்த குடிசையில இன்னொரு சாமியார் இருந்தாரு. அந்த சாமியார் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இலைய பிச்சிட்டு வந்தாரு. அந்த இலைக்கு மேல சில இலைங்களை வச்சிருந்தாரு. பசங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த சாமியார் மந்திர தண்ணிய அந்த இலையில தெளிச்சாரு. உடனே அது ஒரு சாப்பாடா மாறிடுச்சு. இந்த மேஜிக்க பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. காலையில அவங்க 2 பேரும் எழுந்திருக்கும் போது அங்க குடிசையும் இருக்கல, அந்த சாமியாரும் இருக்கல. அவங்க 2 பேரும் தரையில படுத்திருந்தாங்க.
இங்கே ஒரு குடிசை இருந்துச்சு, சாமியாரும் இருந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் தேடினாங்க. ஆனா அங்க சாமியார் யாருமே இல்ல. கடைசியில அவங்க 2 பேரும் கோயிலுக்கு திரும்ப வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பசங்களும் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. பசங்களை உங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சாமியார் வந்தாங்கல்ல, அது ஒரு நல்ல ஆன்மா. அவங்க பேய் பிசாச்சுக்கிட்டே இருந்து மனுஷங்களை காப்பாற்றுவாங்க. அப்படி காப்பாற்றி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வணங்குங்க. எல்லாரும் மறுபடியும் சாமியாருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்மோக் பண்ற பழக்கம் ரொம்ப தப்பானது. ஆனா இங்க இருக்கிற இந்த ஹோட்டல்ல அந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. அப்படி நடந்தா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஹோட்டலோட பேரு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். இங்க இன்னைக்கு நைட் ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அடச்சே, அந்த ஹைவேல டிராஃபிக் இல்லைனா நான் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கே போயிருப்பேன். இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ வண்டி ஓட்டுறது பாதுகாப்பு இல்லை. ஓ, அங்க முன்னாடி ஹோட்டல் தெரியுது. ஒரு வேலை பண்ணலாம், அங்க போய் தங்கிக்கலாம். இப்படி சொல்லி சாஹில் அவனுடைய வண்டிய ஹெல்தி லிவிங் ஹோட்டல் கிட்ட வந்து நிப்பாட்டினான். அட என்ன இது, ஹோட்டல் முன்னாடி இவ்வளோ வண்டி இருக்கு. அட வண்டியில எதுக்கு இவ்வளோ அழுக்கா இருக்கு? நான் உள்ள போய் ஒரு நல்ல ரூமை பார்த்து தங்கிக்கிறேன். அப்புறம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சாஹில் உள்ள போனா. ஹாய் சார், வெல்கம் டு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். ஐம் நீத்து. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும், காலையில் வரைக்கும். ஷியோர் சார், 5000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் வெளியே அவ்வளோ வண்டியெல்லாம் எதுக்கு நிற்கிது, அதுவும் அழுக்கா? சார், நீங்க சிகரெட் பிடிக்க மாட்டீங்கல்ல? இது பதில் இல்லையே. எனிவே, நான் காசு கொடுக்குறேன். சாஹில் பணம் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ள கை போடும்போது பணத்து கூடவே அவன் வச்சிருந்த சிகரெட் பாக்கெட்டும் கீழே வந்து விழுந்துச்சு. சாஹில் ரிசப்ஷனிஸ்டுக்கு பணம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அவனுடைய பாக்கெட்ல வச்சுட்டான். சார், இதை வாங்கிக்கோங்க, உங்க ரூமோட சாவி. சார், நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இங்க நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்றது முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. அட என்ன இது, ஸ்மோக் பண்ணுறது விடுறது என்னோட இஷ்டம். நீங்கள் யார் தடுக்கிறதுக்கு? சாரி சார், ஆனா நீங்க இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்ண முடியாது. இதுதான் எங்களுடைய ரூல். சாஹில் அங்கிருந்து ரொம்ப கோவமா அவனுடைய ரூமுக்கு போனான். இப்போ லாபியில் இருக்கேன், இங்கே யாரும் பார்க்கல. ஒரு சிகரெட் அடிச்சிடலாம். அப்படி நினைச்சு சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்தான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, நோ ஸ்மோக்கிங். திடீர்னு அந்த குரல் கேட்டதும் சாஹில் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சிகரெட்டை உள்ள வச்சுட்டான். இது ரிசப்ஷனிஸ்டா டிடெக்டிவா? திடீர்னு எப்படி வந்தா? நான் சிகரெட் குடிச்சா இவளுக்கு என்ன? அப்படி புலம்பிக்கிட்டே சாஹில் அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். இப்போ இங்கே யாருமே இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வெளியே சிகரெட் பிடிச்சாதான் என்னை கேட்பா. ரூமுக்குள்ளே நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த ரூமு எந்து இங்கே தானே இருக்கேன். ஒரு சிகரெட்டை மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். அப்படி சொல்லி சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்து அதை வாயில வச்சு பத்த வைக்க போகும்போது
திடீர்னு ரூமோட காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. அவன் கதவை திறந்து பார்த்தான். அப்ப அங்க நீத்து நின்னுக்கிட்டு இருந்தா. நீங்க இப்படி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சார், நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இங்க சிகரெட் பிடிக்க முடியாது. எனக்கு தோணுச்சு நீங்க இங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி. இது லாஸ்ட் வார்னிங் சார், டோன்ட் ஸ்மோக். அப்படி சொல்லிட்டு நீத்து அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் சாஹில் கதவை மூடிட்டான். அட இது ஹோட்டலா ஜெயிலா? நான் எதுக்கு சிகரெட் அடிக்கக்கூடாது? நான் கண்டிப்பாக அடிப்பேன். பார்க்குறேன் என்னை யார் தடுக்கிறாங்கன்னு. சாஹில் சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சான். அவன் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சதும் அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. டாய், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? நான் தான் சொன்னல, நோ ஸ்மோக்கிங். உனக்கு புரியுதா இல்லையா? சாஹில் குரலை கேட்டதும் பயந்துட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்க நீளமான வெள்ளை முடியோட ஒரு பேய், ரொம்ப பயங்கரமான கண்ணு, பயங்கரமான முகத்தோட இருந்துச்சு. யார்டி யார்டி? நான் இந்த ஹோட்டலோட முதலாளி. எனக்கு ஸ்மோக் பண்றது சுத்தமா பிடிக்காது. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் ஒன்னும் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது, நான் மனுஷனும் கிடையாது, நான் ஒரு பேய். இந்த ஹோட்டல் என்னோடது. ஒருவேளை நீ நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு நீ செத்திருக்க மாட்ட. அப்படி சொல்லி அந்த பேய் சாஹிலோட வயிற்றை கிழிச்சு அவனை கொன்னுடுச்சு. சாஹிலோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அந்த பேயோட சிரிப்பும். வெளியே இருந்த அந்த காரங்களுக்கு பக்கத்துல சாஹிலோட காரும் இப்போ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்தாங்க. அவனோட பேரு ரோஹன். ரோஹன் ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து வச்சான். ஹாய் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு ஒரு ரூம் வேணும். இன்னைக்கு மட்டும். காலையில் 10 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். சார், 5000 rupees. ஆனால் சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த சிகரெட்டை நீங்கள் உள்ளே வச்சிருங்க. இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது. எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க நீங்க? நான் காசு கொடுக்குறேன் இல்லையா? நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? சார், ஆனால் நீங்கள் இங்கே தானே தங்கணும். அப்படின்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆனால் ரோஹன் அதை கேட்கல. அதுக்கு பதிலாக அவன் அங்கேயே வாயில வச்சு சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த புகைய நீத்துவோட முகத்துல ஊதுனான். திடீர்னு நீத்துவோட முகம் பயங்கரமா மாறுச்சு. அவ ஒரு பேயா மாறிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய நகத்தை வச்சு ரோஹனோட கழுத்தை அறுத்துட்டா. அவன் கழுத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ரோஹனை தள்ளி விட்டுருச்சு. சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. இங்க யாரும் சிகரெட் பிடிக்க கூடாது, பிடிக்கவே கூடாது. யாராவது ஒத்துக்கிட்டா அப்போ சரி. ஒருவேளை கேட்கலன்னா அவங்க சாகத்தா வேண்டியிருக்கும். இப்படி சொல்லி அந்த பேய் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது.